Hi friends, welcome to Palla Vlog. வெள்ளிக்கிழமை பல்லாவர சந்தை ஒரு வாரமாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக போட்டிருக்குறேங்க. பல்லாவர சந்தையில் கிடைக்காத பொருளே இருக்காதுங்க. ஸோ நம்ம அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது நீங்கள் தமிழில் பார்த்தே தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஆமாங்க, ஆடி மாதம் பிறந்தாலுமே நாவல் பழனுவாங்க, நாகப்பழனுவாங்க, எல்லாமே ஒரு ஊரில் ஒரு விதமாக சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நாகப்பழம் தாங்க சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் எங்கள் ஊர் சந்தையில் என்ன விலை விற்கிது அதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போயிட்டு வரேன். இல்ல காய் கொஞ்சம் வாங்கிட்டு மாடுமா எவ்வளோ? 4 கிலோ 50 ரூபா மேடம். அப்போ 1 கிலோ 200 ரூபாயா? மேடம். சரி, நாகப்பழம்னா குட்டி குட்டியா தானே இருக்கணும். பட் இது இவ்வளவு பெருசா இருக்குது. ஹைபிரிட் மேடம். ஹைபிரிடா? பட் இது ஹெல்த் வைஸ் நல்லதா? இது இல்ல மேடம், அந்த அளவுக்கு ஹெல்த் இருக்காது மேடம். ஹெல்த் இல்ல இருக்காது. நம்ம நாட்டு பழம் சின்னதா வரும் இல்லையா, குட்டி குட்டியா இருக்குது, அதுதான் மேடம் நல்ல ஹெல்த்தா இருக்கும். பட் நாகப்பழம் சாப்பிட்டா திருப்திக்கு சாப்பிட்டுக்கோங்கதான். சுகருக்காக சாப்பிடுது மேடம். சுகருக்காக சுகருக்கு, ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது. ஓகே, ரேட் சொல்லுப்பா, எவ்வளோப்பா? எவ்வளோ? எல்லாமே 4 கிலோ 50 ரூபா தானா? அவர் 4 கிலோ தான். அதே இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? சைஸ்னாலயா? அது கொஞ்சம் பெருசா இருக்குதுனாலயா? அப்படிலாம் கிடையாது. இல்லை, இது கொஞ்சம் அதை விட குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஓ, இது 1/2 கிலோ 50 ரூபா. சரி, இப்படி குட்டி குட்டியாக இருக்கிற நாகப்பழம் தான் ஒரிஜினல் நாகப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் இந்த ஹைப்ரிட் பழம்லாம் வருது இல்லைங்க, பெருசாக இருக்குது, ரேட்டும் அதிகமாக இருக்குது. பட் ஹெல்த் வைஸ் அது நல்லது இல்லைன்னா சொல்கிறாங்க. இப்போ ஏது தாங்க மருந்துல மிளைக்கல, எல்லாமே ஹைப்ரிட்டு தாங்க இருக்குதுங்க. அதனால நான் அப்படின்னு சாப்பிட்ட உலகத்தில் எதுவுமே சாப்பிட முடியாது. எவ்வளோ இது? நாகப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு கடையிலையும் ஒரு ரேட்டு விற்குங்க. இதை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டே தான் வரீங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய கப்பு 20 ரூபாயும், பெரிய கப்பு 30 ரூபாயும், சின்ன கப்பு 20 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. பல்லாவர சந்தையில் ஒரு ஸ்பெஷாலிட்டினால எல்லா சீசனல் ஃப்ரூட்ஸ் மாட்டாங்களே, சீசனல் ஐட்டம் வரும். நாகப்பழம் சீசனாக நாகப்பழம் வந்துடும், தர்பூசணி சீசனாக தர்பூசணி வந்துடும், பலாப்பழம் சீசன் வந்துடும், பலாப்பழம் வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, மார்கழி வருதா கலர் பொடி, கோலப்பொடி எல்லாம் விற்பாங்க. அப்புறம் கார்த்திகை மாதம் வருதா அகல் விளக்கு விற்காது. அந்த மாதிரி தாங்க என்னென்ன சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வரணும், என்னென்ன ஐட்டம் வரணுமோ எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடுறாங்க. வில்லேஜ்லேருந்து யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அவங்களோட மைண்ட் மாதிரி சொல்லிட்டா, அடப்பாம்மா எங்களுக்கு ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக எங்கள் ஊரில் கிடைக்குங்க, நீங்கள் இதெல்லாம் விலை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு தானேங்க சொல்கிறீங்க. ஆமாங்க, என்னங்க பண்ணுறது, நாங்களாம் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் வில்லேஜ்லேருந்து எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது ஈச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, பெரிய ஈச்சம்பழம். இது ஈச்சம்பழமா எனக்கு தெரிலங்க, நீ யாராவது பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா என்ன பழம்னு சொல்லுங்கள். அந்த குட்டி குட்டி ஈச்சம்பழம் தான், அது தெரியும் நம்மளுக்கு. அது ஒரு கப்பு 20 ரூபா சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பட் இது பெரிய ஈச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த கடையை பார்த்தோன்னா உடனே மலரும் நினைவுகள், ஃப்ளாஷ்பேக் தாங்க ஞாபகம் வந்தது. ஸ்கூல் டேஸில் ஸ்கூல் வாசலில் வெளியே வண்டியில் கலாக்காய், நெல்லிக்காய், உப்பு போட்ட நெல்லிக்காய், நாகப்பழம், ஈச்சம்பழம் எல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்கூலில் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நல்லா ஏமாற்றிட்டு திருட்டுத்தனமாக வந்து அது வாங்கி சாப்பிட்ற சோகமே தண்ணி தாங்க. யார் யாரெல்லாம் இப்படி திருட்டுத்தனமாக வாங்கி சாப்பிட்றீங்க, யார் யாருக்கெல்லாம் மலரும் நினைவுகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னம்மா இதெல்லாம் இப்படி திறந்து போட்டிருக்குது அப்படி சொல்லிட்டுலாம் சொல்லப்படாது. நம்ம அப்போல்லாம் இப்படி தானங்க வாங்கி சாப்பிட்டோம், என்னங்க வியாதி வந்தது. இப்போ நம்ம ரொம்ப சுத்தம் பார்க்க தான் எல்லா வியாதியும் வருது. வீட்டில் வாங்கிட்டு போய் அலசிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. இதெல்லாம் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறீங்களா? 20 ரூபா, மினிமம் 20 ரூபாலேருந்து தருவாங்க. 20 ரூபா கேட்டால் கொஞ்சம் நாகப்பழம் தருவாங்க, 20 ரூபா கேட்டால் இதுவும் வந்து ஈச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து கலாக்கான்றாங்க, இந்த ரெட் கலராக இருக்கிறது. நம்மளுக்கு தெரிஞ்ச கலாக்கா வந்து பச்சை கலரில் இருக்கும், கொஞ்சம் ரெட்டிஷு கலந்த மாதிரி இருக்குங்க. இதுவும் கலாக்கா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது 2 கிலோ 1/2 கிலோ 50 ரூபா அப்படின்னு நாகப்பழம் விற்றாங்களா, அது ஒரு 1/2 கிலோ வாங்கினாங்க.
வாங்கினாங்க. அதுதாங்க வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை. இது கொஞ்சம் மீடியமாக இருந்தது. அந்த கடையை விட இந்த கடை கொஞ்சம் விலை குறவாக இருந்ததுனால நான் இந்த கடையிலே 50 ரூபாய்க்கு நாகப்பழம் வாங்கிட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இதோட அடுத்த வருஷம் தானே, அதனால் வாங்கிட்டேன். இது ஈச்சம்பழமா என்ன அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். கலாக்கான்றாங்க இதை, என்னன்றதே எனக்கு தெரியலங்க. இந்த கடையெல்லாம் பார்த்த உடனே எனக்கு பழைய நினைவுகள் வந்துச்சுங்க. வீடியோ எடுக்கவே வரலங்க, ஃப்ளாஷ்பேக்குக்கே போயிட்டேன் நான். இது மாதிரிலாம் மாங்காய் பார்த்தீங்கன்னா கோடு கோடாக போட்டு உப்பு போட்டு தருவாங்க ஸ்கூல் நாளில். அதுதாங்க எனக்கு ஞாபகம். இந்த கோடு போட்டு தராமல் நம்ம சாப்பிடவே மாட்டோங்க. ஸோ உங்களுக்குலாம் அது ஞாபகம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த புளிலாம் சந்தையில் தாங்க கிடைக்கும், இந்த கருப்பு புளிலாம். இது தாங்க மீன் குழம்புக்கு, வத்த குழம்புக்கு இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். கலர் நல்லா இருக்குங்களே. கடையிலாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த வெள்ளை புளி தாங்க கிடைக்கும். அது 2 கிலோ 150 ரூபா வச்சுக்கான். பட் இந்த புளி வாங்கினாலுமே சந்தையில் போனால் தாங்க கிடைக்கும். அதுவும் விலையும் பாருங்கள், 2 கிலோ 150 ரூபா, 120 ரூபா. சரி, இடம் அப்படி முன்ன பின்ன இருந்தாலும் ஓரளவு நம்மளுக்கு கெயின் தான். ஒரு 50 ரூபாய்க்கு தக்காளி வாங்கினாங்க. அப்புறம் ஒரு 50 ரூபாய்க்கு சின்ன வெங்காயம், அதாவது சைஸ் சின்னதான வெங்காயம் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். பெரிய சைஸும் வாங்கினேன். அதுவும் இதுவும் கலந்து தாங்க நாங்கள் வாங்குவேன். ஏன்னா பெருசாக தேவைப்படுவேன், பெருசாக வெட்டிக்கலாம். சின்ன சமையலுக்கு சின்னது எடுத்துக்கலாம். அதனால் ரெண்டும் இது 50 ரூபா, அது 50 ரூபாய்க்கு வாங்கினேங்க. நான் ஃபைனலாக என்னென்ன வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு 10 லப்பா வாங்க. தேங்காய் விலை ரொம்ப அதிகங்க ஊரில். என்ன தேங்காய் விலைன்னு சொல்லுங்கள். 400 ரூபா அப்படி சொல்லிட்டு போட்டாங்க இந்த தேங்காய். பட் 1 25 ரூபா அப்படின்ற கணக்கில் வருது. ஓகே, பரவாயில்ல, எவ்வளோ விலை இருந்தாலும் வாங்கி தானாங்க ஆகணும். அதனால் வாங்கியாச்சு. இது பாருங்க பெரிய சைஸ் வெங்காயம், அது ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். 5 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபா. கடைக்கு வித்தியாசப்படுங்க. நான் எப்போதும் வாங்குகிற கடையில் தாங்க இதெல்லாம் வாங்கினேன். ஒரு 50 ரூபாய்க்கு தக்காளி வாங்கினேன். அப்புறம் இந்த பாத்திரம் தேய்க்கிற நார், ஸ்டீல் நார் ஒன்று வாங்கினேன். அப்புறம் புளி, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், 2 கிலோ 120 ரூபான்னு புளி வாங்கினேன். அப்புறம் சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினேங்க. இதுதாங்க. உங்கள் ஊர்லலாம் விலைலாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். எங்கள் ஊர் சந்தையை விட உங்கள் ஊர் சந்தை விலை குறைவா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாகப்பழம் சீசன்னால எனக்கு நாகப்பழம் ரொம்ப பிடிக்குங்க. யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வருஷத்தில் ஒரு முறை கிடைக்கிற பொருளுங்க. இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் விடவே கூடாதுங்க. நம்ம அப்பப்போ வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கணும். இதோட அடுத்த நெக்ஸ்ட் ஆடி மாதம் வந்தால் தாங்க இந்த ஃப்ரூட் வரும். அதனால் இந்த நாகப்பழத்தை நம்ம சீசனில் இருக்கும்போதே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கணும். அதை நான் வாங்கினேன். அந்த வீடியோவில் ஃபைனலாக நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சுகர் பேஷண்ட் நல்லதுன்றாங்க. ஹார்ட் பேஷண்ட் அது சாப்பிட்டா ஹார்ட் பிளாக் இருந்தால் கூட அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு கப்பு வாங்கினேங்க. வாங்கிட்டு வந்தேன்னா ஆர்வ கோளாறுல வாய் பரப்பறன்னு ஊறிச்சு. தண்ணியில் எடுத்து போட்டு கழுவி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நானும். அப்புறம் ஒரு 1/2 கிலோ 50 ரூபான்னு ஒரு கடையில் பார்த்தோம் பாருங்க. அந்த கடையில் ஒரு 50 ரூபாய்க்கும் வாங்கினாங்க. இந்த மாதிரி சீசனல் ஃபுட்டை நீங்களும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.